வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை படிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கடந்து வந்த பாதை கரடு முரடானதுனே சொல்லலாம். அவ்வளவு எளிதில் அவர் கவியரசர் ஆகிவிடவிடல்னு சொல்லலாம். அவர் சுமைதாங்கின்ற படத்துக்காக மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்ன்ற ஒரு பாடலை எழுதியிருக்காங்க. இந்த பாடலை அவரே இயக்கியும் இருக்கார். தான் வறுமையில் இருந்த காலகட்டத்தில் தான் சந்தித்த வழிகளை உணர்த்துவதற்காகவே இந்த பாடலை எழுதியிருக்காங்க. தன்னை போலவே ஒரு நடிகரையும் அந்த பாடலை நடிக்க வச்சுருக்காங்க நடிகர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசனை மெரினா பீச்சில் போலீஸ் அவமானப்படுத்தி விரட்டி அடிச்சிடுறாங்க. அப்போது அவர் உணர்ந்த வழியை தான் வார்த்தைகளாக விஸ்வரூபம் எடுத்து அந்த ஃப்ளாஷ்பேக் பாட்டுன்னு சொல்கிறாங்க. பாடலாசிரியரை சாதிக்கணும்னு ஒரு நோக்கத்தில் சென்னைக்கு ஓடி வந்துட்டாங்க கண்ணதாசன் அவர்கள். அப்போ போதிய வாய்ப்பு எதுவும் இல்லாமல் ஒருவேளை சோற்றுக்கே வழி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்த நேரத்தில் ஒரு நாள் இரவு பசியோட மெரினா கடற்கரையில் படுத்து தூங்கிட்டாங்களாம். அப்போ கண்ணதாசனை ஒரு போலீஸ் அதிகாரி வந்து எழுப்பி இங்கே படுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு வேலை தேடி சென்னைக்கு வந்தேன், எனக்கு இங்கே யாரையும் தெரியாதுன்னு கண்ணதாசன் பதில் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸு, யாரையும் தெரியாமல் எதுக்கு சென்னைக்கு வந்தேன், இங்கே படுக்கக்கூடாது, அப்படி படுக்கணுன்னா 25 பைசா எனக்கு கொடுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு அவர், என்னை வெட்டி போட்டாலும் என்கிட்ட 1 பைசா கூட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்கே படுக்காதுன்னு சொல்லிட்டாங்க அந்த போலீஸ்காரங்க. அவமானப்படுத்தி விரட்டி அடிச்சிட்டாங்களாம். அப்போ கண்ணதாசன் மெரினாவில் இருக்கிற காந்தி சிலை வரைக்கும் நள்ளிரவில் நடந்தே வந்திருக்காங்க. தான் சந்தித்த அந்த வழியை தான் காட்சியாக மாற்ற நினைச்ச கண்ணதாசன் அதற்காக ஒரு பாடலையும் எழுதி முடிக்கிறார். அதுதான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற பாடல். இந்த பாடலை இப்போ கேட்டாலும் மனசுக்கு இதமாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த பாடல் ஜெமினி கணேசன் நடிப்பில் வெளியான சுமைதாங்கி படத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலுக்கு MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான் இசையமைச்சிருக்காங்க. கண்ணதாசனோட முதல் பாடல் கலங்காதிரு மனமே. இது கண்ணியின் காதலின்ற படத்துக்காக எழுதினாங்க. இதில் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து அவருக்கு மனசில் தோணின ஒரு பாடல் தான் இந்த பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது.